வெல்கம் டு மணி டாக்கீஸ். அக்கறை இது வந்து மலையாள திரைப்படம். 1983ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். இது அக்கறைன்னா வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பழமொழி. அதேமாதிரி அந்த பழமொழி உள்ள கான்செப்ட் தான் உங்களுக்கு. இவர் வந்து பரத் கோபி வந்துட்டு ஒரு தால்சதாராக வேலை பார்க்குறாரு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு அரபு கண்ட்ரீஸில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு லீவில் வந்து ஊருக்கு வராங்க. அவங்க வந்து அவருடைய பொருளாதார வசதியெல்லாம் பார்த்துட்டு இவர் கேட்கும்போது வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஜாப்லாம் நான் அங்கே நல்லா இருக்குது, இப்போ கற்றுக்கிட்டால் நல்ல வசதி வாய்ப்போட இருக்கலாம், அங்கே வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து டைப்பிங் கற்றுக்கிட்டால் அங்கே ஜாப் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு டெய்லரிங் கற்றுக்கிட்டால் அங்கே நிறையா ஜாப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து வேலை வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாப்புல. இவருக்கு வந்து அவங்களுடைய அந்த வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆசிதார் வேலையை விட்டுட்டு கூட அங்கே அந்த வேலையை கற்றுக்கிட்டு நம்ம ஃபாரினில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் இவருடைய மனைவியை நினச்ச மாதவிக்கும் ஆசை வருது. இவங்க 2 பேருக்கு வந்து இப்போ 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு சூட்டியான பெண் குழந்தைகள் தான் அவங்களுக்கு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸை பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் எடுக்கிற நடவடிக்கைலாம் வந்துட்டு அதை வந்து ஒரு பிரச்சனைகளை கொண்டு முடியும் உங்களுக்கு. பகலில் வந்து டைப்பிங் கிளாஸு போவாப்பில், நைட்டில் வந்து டெய்லரிங் கிளாஸு கற்றுக்க போவாப்பில். இந்த டெய்லரிங் கிளாஸு கற்றுக்க போகிற இடத்துல வந்துட்டு ஒரு கற்றுக் கொடுக்குற வந்து ஒரு வயசானவர், அவருடைய பொண்ணு ஒன்று இருக்கும், வயசு பொண்ணு. அந்த பொண்ணு மூலயமா இவருக்கு ஒரு பிரச்சனை உருவாகும் உங்களுக்கு. இப்படி கதை போய்கிட்டு இருக்கோம். இப்போ கிளைமேக்ஸ் வந்து எதிர்பாராமல் ஒரு கிளைமேக்ஸாக முடியும். அது வந்து நமக்கு வந்து கெஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து ஒரு கிளைமேக்ஸ் உங்களுக்கு. இதான் படம் உங்களுக்கு. ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு கதையை வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமாக பண்ணி நம்மளை சுவாரஸ்யப்படுத்த தான் வந்துட்டு இந்த படத்துடைய ஸ்பெஷல் உங்களுக்கு. இவருடைய கெஸ்ட்டு அந்த அரபு கண்ட்ரிலேருந்து வந்தவங்களாக வந்து மோகன்லால் மம்முட்டி நடிச்சிருக்காங்க. நடுமுடி வேறு நடிச்சிருக்காரு. மாதவி வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு வந்து ஒரு காட்டன் சேரீ, மேக்கப்பில் அதிகம் இல்லாமல் ஒரு காமெடி லுக்கோடு வந்துட்டு ஒரு நடித்த ஒரு திரைப்படம். தமிழில் வந்து நிறையா படம் கிளாமராக நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சில படங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு படங்கள் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய திறமைக்கு அழகுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் வந்து பெருசாக அமையலை. குறிப்பிட்டு தமிழில் சொன்னால் ராஜபார்வை, அப்புறம் தம்பிக்கு அந்த ஒரு தென்னுமுள்ள படத்தை தான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி எதுவுமே சொல்ல முடியாது. இந்த படம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் மாதவி கொடுத்துருக்கலாமே அப்படியே தமிழில் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது பரத் கோபி பேராக வந்து அந்த மாதவி நடிச்சிருக்காங்க. இந்த யூடியூப்பில் இருக்குது, அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.